எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் சார் 2 தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். மகனோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு புலம் வந்திருக்கிய. அரை மணி நேரம் விசாரித்தாலே அந்த குடும்பத்தை பற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க. சரியாகவே விசாரிக்க மாட்டியா? ஒரு ஃப்ராடு குடும்பம், இருக்கிறதுக்கு சொந்த வீடே கிடையாது, வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. பல மாதமாக வாடகை கொடுக்காமலே இருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க, அக்கம் வீட்டுக்காரங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கடங்காரன் பயந்துட்டு முன்வாசல் பூட்டிட்டு பின்வாசம் டெய்லியும் போயிட்டே இருக்காங்க. குடும்பத்தை பற்றி ஒருத்தவங்க கூட நல்ல விஷயமா சொன்னதே இல்லை. ஒரு நாள் உன் சம்மந்தி என் வீட்டுக்கு ராத்திரிக்கு வந்தான். அன்னைக்கு கட்டி போட்டு பிடிச்சி வச்சோம்ல, ஞாபகம் இருக்கா இல்லையா? அப்போவே அவனை போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருந்தா எல்லா பிரச்சனையும் தீண்டிருக்கோம். நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. இப்படி ஒரு குடும்பத்தில் பொண்ணு எடுத்துட்டு என்ன ஆட்டாண்ணே, இதெல்லாம் உனக்கு தேவைதான். பொண்ணு நீ பண்ணியிருக்கலாம். மற்ற பசங்க சொன்ன மாதிரி பெரிய வீட்டு பொண்ணு இழுத்துட்டு போயிருக்கலாம் உன் பையன்கிட்ட சொல்லிட்டு. வாய்ப்பு இருந்தால் மாமனார் வச்சே கவர்மெண்ட் வேலையே வாங்கியிருக்கலாம் அப்படின்றாரு. மகன் போகிற வைக்கிறதுக்கு சொல்லணும். நீ அதே மாதிரி தானே பணக்காரன் வீட்டு பொண்ணு இழுத்துட்டு தானே போனேன். சொல்லி கொடுத்து அவனுக்கு செய்கிற திறமை இல்லையான்னு கேட்குறாங்க மூர்த்தியை பார்த்து. நான் உன்னை தலை குனி வைக்கலாம்னு நினச்சேன். ஆனால் யாரையோ உன்னை தலை குனி வைக்கிறாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. இதை விட பெரிய பெரிய அவமானம்லாம் நீ பார்க்க போகிற அறுவடை விதை. இது சொல்கிறாங்க, அத்தை காஃபி குடிங்கன்னு. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு காஃபியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. குடிங்க அத்தைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க, குடிங்க அத்தை. சரவணன் நல்ல பையன், தங்கமான பையன், இந்த மாதிரி அவனுக்கு நடந்து கூடாது வடிவே அப்படின்றாங்க. விடிவு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யாரால மாற்ற முடியும் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. பாவம், அந்த பையன் நடந்ததெல்லாம் எப்படி தாங்கிப்பானோ. சுகனே கேட்குறாங்க, யாருக்கு போட்ட காஃபின்னு. அவங்க சொல்கிறாங்க, அத்தைக்கு போட்ட காஃபி தான், ஆனால் அத்தை வேணான்ட்டாங்க. சுகனே சொல்கிறாங்க, நான் குடிச்சிக்கிறேன் அந்த காஃபியை. சுகனே சொல்கிறாங்க, அத்தை இன்னைக்கு அவன் நிற்கிறது கூட எங்களுக்கு நேரமே இல்லை, அவ்வளோ வியாபாரம் ஆகிருக்கு. பாண்டியன் ஸ்டோருக்கு லீவ் விட்டாங்க. காந்தி ஸ்டோருக்கு அப்படி கூட்டம் அள்ளிட்டு போயிடுச்சு. நீ கேட்குறேன், மச்சான் சும்மாவே லீவ் விட மாட்டார், எங்கேயாச்சும் ஊருக்கு போயிட்டாங்களோ நீ கேட்குறாரு. உனக்கு ஏதாச்சும் தெரியுமா தானே அப்படின்னு கேட்குறாரு. நீ கேட்குறாரு, என்னத்தா நீ ஒரு மாதிரியாகவே இருக்கான்னு, ஏதாச்சும் நடந்து போச்சான்னு கேட்குறாங்க. குழந்தை உங்கள் அக்கா வீட்டில் ஒரு கூத்தே நடந்து போச்சு. பழனி கேட்குறாரு, என்ன நடந்து போச்சா நீ? நேற்றுலேருந்து ஏதோ விஷயம் பொங்கிச்சுட்டே இருந்துச்சு. எங்களுக்கு நேற்றுலேருந்து ஒன்றும் தெரியல, காலையில் தான் எங்களுக்கு விஷயமே தெரிஞ்சு போச்சு. பழனி கேட்குறாரு, என்ன நீ சொல்கிறீங்க? நம்ம தங்க மயில அப்படியா பண்ணிடுச்சான்னு கேட்குறாரு பழனி. ஆமாப்பா பழனி, மயில் அப்படி தான் பண்ணிடுச்சு. அப்புறம் அவங்க மயில் மட்டும் இல்லை, அவங்க குடும்பமே சேர்ந்து உங்கள் அக்கா ஏமாற்றிட்டாங்க. பழனி கேட்குறாரு, ஐயோ அத்தா என்னால் நம்பவே முடியல. சுகனே கேட்குறாங்க, நீங்கள் பொய் தானே சொல்கிறீங்க அப்படின்னு. ஏமா உங்களை ஏமாற்றணும், நான் சொல்கிறதெல்லாம் நிஜமாக உண்மை தான். சுகனே கேட்குறாங்க, அந்த வீட்டில் இருக்கவங்களே மயில் தான் நல்ல பிள்ளை, அவள் எப்படி இப்படி பண்ணிட்டான்னு கேட்குறாங்க. அவள் நல்ல மாதிரிலாம் இல்லை, நல்ல மாதிரி வேஷம் போட்டிருக்கா. கோமதி மூஞ்சியை பார்க்குறதுக்கு எனக்கு அம்புட்டு பாவமாக இருந்துச்சுப்பா அப்படின்றாங்க. பழனி அப்படியே நொறுங்கி போயிட்டாங்க. அதெல்லாம் எம்புட்டு பெரிய தோக்குறோம்ப்பா அப்படின்னு வைக்கிறாங்க பழனியை பார்த்து. கல்யாணத்துக்கு முன்னாடி விசாரிக்காமவா பொண்ணு எடுத்துப்பான்னு கேட்குறாங்க. சுகனே நீ தானே நம்பினேன், அந்த வீட்டில் அவள் தான் நல்லவன், நீ தானே நம்பினேன். அதே மாதிரி தானே அவங்களும் நம்பியிருப்பாங்க. சுகனே சொல்கிறாங்க, நான் நம்புறதும் அவங்க நம்புறது ஒன்றா? சுகனே கேட்குறாங்க, அவங்க எம்ஐ படிக்காமல் வேறு என்ன படித்தாங்க? +2 தான் படிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகனே ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டாங்க. சுகனே சொல்கிறாங்க, அதை வச்சு வேலைக்கா போனால் பெரிய கில்லாடி தான். பழனி சொல்கிறாரு, சுகனே நான் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு. சுகனே சொல்கிறாங்க, இப்போ எதுக்கு அந்த வீட்டுக்கு போகிறீங்க, உட்காருங்க, பேசாமல் உட்காருங்க அப்படின்றாங்க. பழனி சொல்கிறாரு, அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நான் அவங்க கூட இருக்க வேண்டாமா? சுகனே சொல்கிறாங்க, நீங்கள் அவங்க கூட இருக்கணும்னு யாரும் எதிர்பார்க்கல. பழனி சொல்கிறாரு, என்னாலலாம் அப்படி இருக்கவே முடியாது. வேண்டாம் குழந்தைனாரே, நீங்கள் அங்கெல்லாம் போக வேண்டாம். தம்பி, உங்கள் மனசை வருத்தப்படுற மாதிரி ஏதாச்சும் சொன்னாங்கன்னா யார் என்ன சொன்னாலும் இந்த நேரத்தில் நான் என் அக்கா கூட தான் இருக்கணும். பழனி சொல்கிறார், இந்த நேரத்தில் என் மாப்பிள்ளை கூட தான் நான் இருந்துதான் அவனும், நான் போகிறேன் அப்படின்றாரு. சொல்கிறேன், இவருக்கு சொந்த புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. பட்டா தான் தெரிஞ்சாதான் அவரு, பட்டு அசிங்கப்பட்டா தான் இவருக்கு தெரியும். கதிர் கேட்குறாரு, அண்ணன் எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வரலாமான்னு. சரவணன் சொல்கிறாரு, நான் வரலடா அப்படின்னு. இதில் கேட்குறாரு, அண்ணா போய் ஒரு டீயாச்சும் குடிச்சிட்டு வருவானே, வாங்கண்ணே அப்படின்றாரு. சரவணன் சொல்கிற, அதெல்லாம் வேண்டாண்டா.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழனி வந்து சொல்கிறாரு மாப்பிள்ளை அப்படின்னு. அஞ்சல் வந்து கேட்குறாரு இவர் எதுக்கு இப்போ வந்து இங்கே வந்திருக்காரு. பழனி வந்து சொல்கிறாரு என்னாச்சுடா என்னமோ ஏதோ கேள்விப்பட்டேன். பழனி சொல்கிறாரு என்னோட மாப்பிள்ளை இதெல்லாம் உடஞ்சி போய் நிற்கிறியடா. குரலி வந்து சொல்கிறேன் வாங்க புது முதலாளி என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க. குரலியம்மா என்ன நம்ம சரவணோட வாழ்க்கை வந்து இப்படி ஆகி போச்சுன்னு பழனி வந்து வருத்தப்படுறாங்க. குரலி வந்து சொல்கிறாங்க ஆமாம் நடந்து போச்சு, யாருக்கு நடக்காதது வந்து என் தம்பிக்கு நடந்து போச்சு. குரலி வந்து கேட்குறாங்க அதில் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் எதுக்கு முதல்ல வந்தீங்க. திடீர் வந்து கேட்குறாரு வீட்டுக்கு வந்தவங்கள போய் இன்னும் இப்படிலாம் பேசுகிறீங்களாக்கா. உக்கு வந்து சொல்கிறாங்க நம்மளா இவங்களை வீட்டுக்கு வர சொன்னோம். அப்புறம் உக்கு சொல்கிறாங்க வாங்கம்மா அப்படின்னு. குரல் வந்து சொல்கிறாங்க நீயும் சரி அப்பாவும் சரி துரோகம் பண்ணவங்களை மட்டும்தான் வீட்டுக்கு வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க. வந்து சொல்கிறாரு இருப்பார் குரலி மயில் விஷயத்தில் வந்து என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. நீ சொல்கிறாரு என் விஷயத்தில் என்ன நடந்தது சொன்னாலும் நீங்கள் வந்து யாரும் நம்ப மாட்டீங்க. நீ சொல்கிறது அது சொல்கிறதுக்கு நேரமும் இது கிடையாது. அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு அடித்து பிடிச்சி ஓடி வந்தேன். கோமதி வந்து கேட்குறாங்க அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னா நீ இதுக்கு ஓடி வரணும். கோமதி வந்து கேட்குறாங்க இதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம், இந்த வீட்டுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்னு நீ வந்து எங்களுக்கு யார் அப்படின்னு கேட்குறாங்க. கோமதி வந்து கேட்குறாங்க அவங்க அண்ணன் வந்து உன்னை அமுச்சு விட்டாங்களா, நாங்கள் இருக்கோம்மா செத்து போயிட்டோமான்னு உழவு பார்க்க சொன்னாங்களே. பழனி சொல்கிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் தான் கிளம்பி வந்தேன் இந்த சரவணனுக்கு என்னாச்சுன்னு. கோமதி வந்து சொல்கிறாங்க அவன் கதையை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்றாங்க. கோமதி சொல்கிறாங்க அவன் வந்து நல்ல வேஷமாகி போடுற, உங்கள் அண்ணன் வந்து தூண்டி வர்றாரு, போலீஸில் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. அண்ணன் அப்படிலாமா சொன்னிச்சான்னு பழனி வந்து கேட்குறாரு. கோமதி சொல்கிறாங்க இதுதான் சான்ஸ்னு குடும்பத்தையே உள்ளே போய் தூக்கி வைக்கலான்னு நினைக்கிறவங்க. கோமதி வந்து சொல்கிறாங்க அவனை நம்பி போனவன் தானே நீ. பழனி சொல்கிறது நான் வந்து இங்கே விட்டு போனது கடை ஆரம்பிச்சது அதெல்லாம் இப்போ வந்து விட்டுருக்கா. பழனி சொல்கிறது அது விட்டுரு, இப்போ நடக்கிற பிரச்சனையை மட்டும் நம்ம பேசுவோம். பழனி சொல்கிறாரு இப்போ வந்து சரவண விஷயத்தில் வந்து என்ன பண்ணலான்னு அதை மட்டும் இப்போ நம்ம பேசுவோம். வந்து சொல்கிறாங்க சரவணன் வந்து என்ன அனாதையா எல்லாரும் வந்து பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு. சரவணனுக்கு வந்து அம்மா அப்பா தங்கச்சி எல்லோரும் இருக்கும், நீங்கள் வந்து பஞ்சாயத்து பண்ண வேண்டாம், நீங்கள் இப்போ வந்து கிளம்புங்க. பழனி சொல்கிறாரு குள்ளியம்மா நீ இந்த மாதிரிலாம் பேசாதம்மா, என் மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கோமதி சொல்கிறாங்க நீ பண்ணுறதோட நாங்கள் வந்து அதிகமாக பேசவே இல்லை. கோமதி சொல்கிறாங்க இருக்கிற கடுப்பில் வந்து நான் ஏதாச்சும் கோவத்தில் ஏதாச்சும் பேசிடுவேன், நீ வந்து பேசாமல் கிளம்பிடு, கண்ணு முன்னாடியே நிற்காதப்பா, நீ வந்து நீ கிளம்புப்பான்றாங்க. பாசம் வச்சதும் வருஷம் ஃபுல்லாக உனக்கு சோறு போட்டது உனக்கு வந்து கொஞ்சமாச்சும் நன்றி இருந்தால் போயிரு. கோமதி சொல்கிறாங்க ஏற்றோன்னே நாங்கள் வந்து வருத்தத்தில் இருக்கோம், மேலே வந்து எங்களை வந்து வருத்தப்பட வைக்காத. கோமதி சொல்கிறாங்க என் வாயில் ஏதாச்சும் நீ வந்து சொல்ல வைக்காத, பேசாமல் நீ போயிரு அப்படின்றாங்க. பழனி வந்து சொல்கிறாரு நான் போயிடுறேன்க்கா அப்படின்னு. கதிர் வந்து கேட்குறாரு மாமாட்ட வந்து ஏன் இம்பிட்டு கோமா நந்துக்கிறீங்க. ஜீவா வந்து சொல்கிறாரு நீ வேணா நல்லவனாரு, அதுக்காக எல்லாரும் வந்து உன்ன மாதிரி நல்லவனா இருக்கிறது எதிர்பார்க்காத. பழனி வந்து அப்படியே புலம்பிட்டே போகிறாரு. ஒரு அக்கறையில் தானே நான் பேச போனேன், அது ஒரு குற்றமானு கேட்குறாரு. அது கூட புரிஞ்சிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள், பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள்.